இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவைன்னா லோன்லினஸ்னு சொல்றோம். அதை நம்ம நல்ல வழியில கூட்டிட்டு போனா அந்த லோன்லினஸ்ங்கிறது ஹோல்னஸா மாறுது. எல்லாத்துக்கும் உள்ள வந்து ஒரே எண்ணம், நல்லது நல்லது செய்யணும், நல்லதை ரிசீவ் பண்ணணும். இப்போ இதுக்கெல்லாம் உள்ள வந்து கான்சியஸ்னஸ்ங்கிற வார்த்தை, இறை உணர்வுன்னு சொல்றோம், ஒரு டெஃபினிஷன் கொடுக்க பார்க்குறோம். இந்த கான்சியஸ்னஸ்ங்கிற வார்த்தை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது எத்தனையோ ஃபங்க்ஷன் நம்மளால பண்ண முடியுது. ஒன்று, எல்லாத்துக்கும் ஒரு உள் தர்மம் இருக்கு, அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா? அதே மாதிரி எல்லாத்துக்கூடயும் நம்ம பழகுறோம், அதை ட்ரஸ்ட் அண்ட் டிபெண்டபிலிட்டி கூட பழக முடியுமா? இதுதான் வந்து நம்ம சூப்பர் ஆப். அதே மாதிரி நம்ம சீனஸ் ஒர்க்ஸ்ங்கிறது வந்து ஒரு கம்பெனி இருக்கு, எதுக்காக வேண்டி இருக்கு? லாபத்துக்கும் மேல சமுதாயத்தை தூக்குறோமா? அதே சமயத்துல நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், அது வந்து நல்லது செய்யுதா? அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு. எவ்வளவு பெரிய கம்பெனினாலும், இப்ப டாட்டான்னு இருக்காங்க, அது ஒரு பிராண்ட், ஒரு ட்ரஸ்ட். அதை டெவலப் பண்றது எத்தனையோ வருஷங்களை வந்து ட்ரஸ்ட்ங்கிறத டெவலப் பண்றோம். இப்ப நம்ம சீனஸ்ங்கிறது வந்து அதை நம்ம ஒவ்வொரு கம்பெனிக்கும் டெவலப் பண்ணி கொடுக்குறோம். பிராண்ட், ட்ரஸ்ட், இதெல்லாம் எப்படி பாக்குறேன்னா 18-20 வருஷத்துக்கு முன்னால இதை பத்தி யோசிக்கும் போது நம்ம உண்மையிலேயே சேஞ்ச் கொண்டு வரணும்னா, சமுதாயத்துக்கு சேஞ்ச் கொண்டு வரணும்னா, ஆன்லைன்ல த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், த்ரூ இன்டராக்ஷன், த்ரூ என்கேஜ்மெண்ட் இந்த சேஞ்சை கொண்டு வர முடியும். அதுதான் இன்னைக்கு சீனஸ்ன்னு நம்ம இப்போ ப்ராடக்ட்ல லான்ச் பண்றோம். ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ப்ரௌட்லி மேட் இன் இந்தியான்னு சொல்றேன். அமெரிக்கன் கம்பெனி நாங்க, ஆனா இங்க வந்து நம்ம சேரும் போது எனக்கு ஒரு ஒரு சந்தோஷம். நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கு, இந்த மாதிரி நம்ம டீம் ஒர்க் இருக்கு, இந்த மாதிரி நம்ம மூளை இருக்கு, இந்த மாதிரி நம்மளால சேர்ந்து பண்ண முடியும். அதனால தமிழ்நாட்டில் நம்ம லான்ச் பண்றோம். அடுத்தது உலகத்துக்கு இப்போ நம்ம சோஷியல் மீடியான்னு பார்த்தா கனெக்டிவிட்டி. இன்னைக்கு நீங்க ஃபேஸ்புக் போறீங்க, 1,00,000 பேருங்க வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஃபாலோவர்ஸா இருக்கலாம். ஆனா 20-30 லைக். ஆனா $1 போடுங்க ப்ரொமோட்டுக்கு, எங்கேயோ நம்பர் ஓடும். அப்படின்னா அந்த காசை வச்சுதான் ஓட்டுறாங்க. நமக்கு அந்த காசை வேண்டாம்னு சொல்றோம். அப்போ we are not going to misuse your data. Your data is safe with us. இது ஒண்ணு. அதே சமயத்துல கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது, இப்போ உங்களுக்கு வந்து யாரோ ஒருத்தவர் வந்து அக்கௌண்டன்ட்டா வேணும்னு பாக்குறீங்க, இல்ல ஒரு நல்ல டாக்டர் வேணும்னு பாக்குறீங்க. இந்த மூலமா பார்க்கும்போது ஒரு நம்பிக்கையான ஆளை நீங்க ஒரு நாள் மீட் பண்ண முடியும். நம்பிக்கைங்கிற வார்த்தையை கொண்டு வரோம். இது நம்ம சோஷியல் மீடியா. கம்பெனி இதை பொறுத்த அளவுல இன்னைக்கு நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா இன்கிரீடியன்ட் லிஸ்ட் பாக்குறீங்க. நாளைக்கு ஒரு கம்பெனி கூட டீல் பண்ணும்போது என்னென்ன பெஸ்ட் பிராக்டிஸ் இருக்குன்னு பார்த்து தான் டீல் பண்ணுவீங்க. அந்த சிஸ்டம், அந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்குறோம். குவாலிட்டிங்கிற வார்த்தையை வந்து நாங்க ரீடிஃபைன் பண்றோம். குவாலிட்டிக்குள்ள கான்சியஸ்னஸ்ங்கிற வார்த்தையை கொண்டு வரோம். அதுதான்.